முக்கிய செய்தி: அரசு பள்ளியில் முதலமைச்சர் விஜய் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு விவகாரத்தில் தற்போது தலைமை ஆசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அரசு பள்ளியில் அரசியல் நிகழ்வுகளுக்கு இடமில்லை என்றும் உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை உறுதி என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை, உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்குவது உறுதி என்றும் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்கள். அபரகம் வணக்கம். சற்று நேரத்துக்கு முன்னதாக ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் வேகமாக பரவியது, வைரலானது, கடும் கண்டனங்கள் எதிர்கொண்டது. அதாவது, ஒரு அரசு பள்ளியில் வகுப்பறையில் மாணவிகள் பார்ப்பதற்காக ப்ரொஜெக்ட் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் முதலமைச்சர் விஜய் கரூரில் பேசிய அந்த நேரலை நிகழ்வை ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். மாணவிகள் பார்ப்பதற்கு ஏதுவாக வகுப்பறையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு அவலத்தின் உச்சமாக பார்க்கப்பட்டு கடும் கண்டனங்கள் எதிர்கொண்டது. இந்நிலையில்தான் அந்த பள்ளி பொறுத்தவரையில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பள்ளியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சியை நேரலை செய்து மாணவர்களுக்கு திரையிடப்பட்ட சம்பவம் தான் அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இந்நிலையில் இது மிகப்பெரிய எதிர்ப்பை எதிர்கொண்டதை அடுத்து உடனடியாக நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது, அரசு பள்ளியில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை, உத்தரவு மீதான கடும் நடவடிக்கை என்பது ஏற்கனவே பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்ததை அடுத்து கூட அதையும் மீறி இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இந்த சம்பவத்திற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் நடத்தப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளை தவிர எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியும் பள்ளி வளாகங்களில் மாணவர்களுக்கு காட்டக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை ஏற்கனவே தெளிவான உத்தரவை வழங்கியிருக்கிறது. இந்த உத்தரவை மீறி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சியை நேரலை செய்து மாணவர்களுக்கு திரையிடப்பட்ட சம்பவம் என்பது தவறு என்றும், இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக விரிவான விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டேன் என்றும், விசாரணையில் பள்ளி தலைமை ஆசிரியர் தன்னிச்சையாக முடிவு செய்து துறை உத்தரவுகளையும் ஒழுங்குமுறைகளையும் மீறி இந்த செயலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது என்றும், இதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டு அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும், மேலும் ஒரு காணொலி குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும், கல்வி நிலையங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்ற முதலமைச்சருடைய ஆணையை தொடர்ந்து உறுதியாக இதை கடைபிடிப்போம் என்று பள்ளி கல்விக்காக அரசியலுக்காக அல்ல என்பதே பள்ளி கல்வித்துறையின் தெளிவான கொள்கையாக, பள்ளிக்கூடம் என்பது கல்விக்காக மட்டும்தான், அரசியலுக்காக அல்ல என்பது எங்களுடைய தெளிவான கொள்கை. இதே போன்ற சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் நடைபெறாத வகையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மீண்டும் கடுமையாக அறிவுறுத்துகின்றேன் என்றும், என்னுடைய பள்ளி கல்வித்துறை, என்னுடைய துறை சம்பந்தப்பட்ட இது போன்ற நிகழ்வுகளில் எதுவும் இனிமேல் நடக்காத வகையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மீறுபவர்கள் மீது தயக்கமின்றி கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சற்று நேரத்துக்கு முன்னதாக இந்த வெளியான வீடியோ, கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி, அது ஒளிபரப்பு செய்யப்பட்ட பள்ளி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி தான், அரசு பள்ளியில் தான் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது. அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மேற்கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தன்னிச்சையாக அவர் இந்த முடிவு எடுத்தாரா அல்லது வேறு யாரேனும் அவர் இதுபோன்ற திரையிட செய்ய சொன்னார்களா உள்ளிட்ட விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆபிரகாம்.